இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். ஆரோக்கியமே ஆனந்தம்னு புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களை வணக்கம் கூறி வரவேற்கும் நான் சித்ரா. விலை மலிவாக கிடைக்கிறதுனால இதில் சத்துக்கள் அவ்வளவா இருக்காது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக தப்பு. இது சத்துக்களில் தன்னிகர் இல்லாதது. நம்மளுடைய வழிபாடுகளில் கூட பார்த்திங்கன்னா ஆப்பிளோ அன்னாசியோ நம்ம வைக்கிறதில்ல, வாழைப்பழத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறோம். அதனால தான் இது கடவுளின் கனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பச்சை நாடன், மொந்தன், ரஸ்தாலி, ஏலக்கி, பூவன், செவ்வாழை, ஆயிரம் காய்ச்சி, மலைவாழை, இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வாழைப்பழத்தோட ஏகப்பட்ட வகைகள்ங்க. யாரெல்லாம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எல்லாருமே சாப்பிட்லாம். உயர் ரத்த அழுத்தம் இருப்பவங்களுக்கு இது மிகச்சிறந்த உணவு. பிகாஸ் இதில் சோடியம் ரொம்ப குறைஞ்ச அளவுலையும் பொட்டாசியம் அதிக அளவுலையும் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்மா நோயால் அவஸ்தைப்படுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாழை மிகுந்த பலன் அளிக்குது. குழந்தைகளுக்கு 1 வயசுக்குள்ளே தினமும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பின்னால் அவங்களுக்கு ஆஸ்மா வர்ற வாய்ப்பு 24% வரை குறையுதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, ராகி, நேத்திரன் வாழைக்காய் பொடி ரெண்டையும் கலந்து குழந்தையோட முதல் திட உணவாக கொடுக்குறாங்களாம். இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. ஆனால் சளி இருக்கிற சமயங்களில் கொடுக்க வேண்டாம். அதனால் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற வைட்டமின் சி உடலோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்குது. வாழைப்பழத்தில் இருக்கிற 38% நார்ச்சத்து குடல் சம்பந்தமான புற்றுநோயை கூட தடுக்குதான். இந்த வாழையில் இருக்கிற வைட்டமின் சி, B6, அப்புறம் பொட்டாசியம் இதெல்லாம் இதயத்துக்கு ரொம்ப இணக்கமானது. தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் வரக்கூடிய ஆபத்து 49% வரை குறையுது. வாழைப்பழத்தில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் வயிற்றுப்போக்கை தடுக்கும். ஆனால் நம்ம ஊரில் தான் வயிற்றுப்போக்கு இருக்கா, வாழைப்பழம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஞாபக சக்திக்கு வாழை சிறந்த மருந்து. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு மாலை நேர ஸ்நாக்காக கொடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினம் நைட் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, உங்களோட பிரச்சனை தீர்ந்துடும். சாதாரணமாகவே அதிக கவலை, சோர்வு, தலைவலி இந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள் மெனோபாஸ் சமயத்தில் ஒரு வகையான படப்படுப்பு, எரிச்சல் இந்த மாதிரியான உணர்வுகளோடு இருப்பீங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற அந்த ட்ரிப்டோஃபன் உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். இப்போது ஒரு பொருளில் இரும்புச்சத்து இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு பொருளில் இரும்புச்சத்தை நம்மளுடைய உடல் ஒரு 1/4 பாகம் மட்டும்தான் உறிஞ்சோம். ஆனால் வாழைப்பழத்தில் இரும்புச்சத்துன்றது மிக குறைந்த அளவு இருந்தால் கூட அது உடலால் 100% உறிஞ்சப்பட்டு விடுமா. சார், அதே மாதிரி எல்லாருமே வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு உள்ளவர்களுக்கு வாழை தொடக்கூடாத ஒரு பழம். சிறுநீரகம் செயல் இழந்தவர்களும் வாழை சாப்பிடாதீங்க, ஏன்னா இதில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனையில் கூட பீட்டா பிளாக்கர்ஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வாழை உகந்தது அல்ல. வாழைப்பழ தோலோட நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ வெளியிடங்களுக்கு போகிறோம், தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதோட சுகாதாரம் குறித்து நமக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா? அப்போது வாழைப்பழத்தோலை நறுக்கி அந்த தண்ணீரில் சில நிமிடங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். ஏன்னா நீரை சுத்திகரிக்கும் தன்மை வாழைப்பழத்தோலுக்கு உண்டு. ஸோ இந்த வீடியோவில் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. ஸோ பழம் சாப்பிடுங்க, பலன் பெறுங்க, பலம் பெறுங்க அப்படின்னு சொல்லி நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.